உன்னிலும் கீழ் உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு பிலாசபி தான். யாருமே சினிமாவுக்கு போகிறது அவங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து ரியாலிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு இல்லை, அந்த கதாபாத்திரத்தோட நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. என்னை விட உனக்கு ஜாஸ்தி கஷ்டமா கம்மி கஷ்டமா, நீ என்னை விட அதிகமாக கஷ்டப்படுறியா கம்மியாக கஷ்டப்படுறியா, ஓகே இவனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல, ஓகே இவன் நம்ம வாழ்க்கை தான் மோசம்னு பார்த்தா இவன் அதை விட மோசமாக இருக்கேன். ஸோ நெகோசியேஷனில் பண்ணிக்கும் போது இப்போ உன்னிலும் கீழ் உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு பிலாசபி தான். ஓகேவா, உன்னை விட அவன் மோசமாக அவனே மீண்டு வந்துட்டான், உனக்கு என்னடான்ற இடமா கூட இருக்கலாம். சினிமாங்கிறது எப்படின்னா மோர் தேன் த ஃபில்ம். எனக்கு ரொம்ப சின்ன வயசில் ஒரு 6th 7th வரைக்கும் எப்படி இருக்குன்னா, போய் என்ன படம் பார்த்தோங்கிறது மேட்டர் இல்லை, படம் பார்க்க போகிறதே அதுவே அட்வென்ச்சரஸ் தான். தியேட்டர் அது ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான அட்மாஸ்ஃபியரை, ஒரு இருட்டு, நீங்கள் தனியாக உங்களோட இருக்கை, பெரிய ஸ்க்ரீனு, இப்படியான நீங்கள் ஃபீல் பண்ணுறது ரொம்ப என்ன சொல்றது சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறதுக்கான அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணுது தியேட்டர். இப்போ நிறைய பேர் தியேட்டர்லாம் அழிஞ்சிருங்க, யாரும் இனிமேலாம் தியேட்டருக்குலாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது சார். ஒரு பீப்புள் லைக் டு கேதர்.